ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான மினி சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமாவே ஒரு 2-2.5 மணி நேரம் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நான் அதிகபட்சமா ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிருவேன் மக்களே. கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கல்யாணமாகிற எல்லா பெண்களும் அப்படியே ரத்தம் கக்கி இறந்து போறாங்க. இந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு சாபம் இருக்கு. இந்த ஊருக்குள்ள யாருக்குமே கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது, கல்யாணமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் புதுசா அந்த ஊருக்கு போலீஸா வந்து ஜாயின் பண்றாங்க, ஒரு பேசியா ஜாயின் பண்றாங்க. இவங்க கைக்கு அந்த கேஸ் வர நம்ம ஹீரோயின் விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுதான் கதை. உண்மையிலேயே இந்த சீரீஸ்ல வந்துட்டு யார் அந்த கொலைகாரன், யார் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணவே முடியாது. கடைசியா அவங்களா அந்த ட்விஸ்ட ஓபன் பண்ணும் போது கொக்கா மக்கா நீயா அந்த கொலைய பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த பிராண்டட் மென்ஸ் வாலெட் வாங்கினாலும் அதுல உங்களுக்கு ஃப்ரீயாவே நேம் போட்டு தரப்படும் மக்களே. எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி லெதருக்கு 1 இயர் வாரண்டி. என்ன தவிர உங்களுக்கு வேற யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1980 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. முக்கியமா விரட்டப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு கல்யாணம், மாப்பிள்ள ரெடியாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. மணப்பொண்ணை ஒரு பக்கமா கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்ல போல. இந்த டைம்ல இந்த ஊருடைய பிரசிடென்ட்டுடைய பொண்ணு அங்க வரா. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. எனக்கும் எல்லாமே பண்ணுங்க, நான் துணை பொண்ணா உட்கார்றேன் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே அந்த பொண்ணுக்கும் பண்ணி அதுக்கப்புறமா கூட்டிட்டு போயிட்டு மாப்பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார வைக்க இப்ப அப்படியே ஒரு தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இவரு மனைவியோட வந்து இறங்குறாரு. இவருக்கு இந்த ஊர்ல பிரசிடென்ட் ஆகணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆசை. அதுக்காக இந்த ஆளு என்ன வேணா பண்ணுவாரு, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காரு. அங்க பிரசிடென்ட் வராரு. பிரசிடென்ட்ட ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்க பிரசிடென்ட் வந்து உட்காராரு. கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னும் போது தாலி எடுத்து கொடுத்து அப்படியே தாலியும் கட்டி முடிக்கிறாங்க. இந்த டைம்ல அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மணப்பொண்ணுடைய அத்தை வராங்க. நீலாம் மனுஷனா, என்னுடைய பையனுக்கு உன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் பண்ணி நிச்சயம்லாம் பண்ணி இப்போ அநியாயமா சொந்த அக்கா கிட்ட கூட சொல்லாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியே, நியாயமா? அதுவும் உன்னுடைய பொண்ணும் என்னுடைய பையனும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போட்டு போறாங்க. இந்த டைம்ல இந்த விஷயம்லாம் பார்த்த பொண்ணு கண் கலங்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு மாமாவை தான் பிடிச்சிருக்கு, மாமாவை லவ் பண்றா, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அநியாயமா இந்த மாதிரி வேற யாருக்கோ கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்க இந்த பொண்ணுக்கு திடீர்னு வாமிட்டா வருது. அப்படியே இந்த பொண்ணு அங்க ரத்தம் வந்து எடுத்து ஸ்பாட்லயே இறந்து போறா. அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 1995ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அம்மாவோட சேர்ந்துட்டு விரட்டப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு பஸ்ல போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விரட்டப்பாளையம்க்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டக்டரே ஷாக் ஆகுறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் இப்போ எதுக்கு அந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா ஷாக் ஆகுறாங்க. எனது ஊரை காலி பண்ணிட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது கிராமம் இல்லையா, சோ வேலை வாய்ப்பு இல்லாம காலி பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு, டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இவங்க எங்க போயிட்டு இறங்கணுமோ அங்க இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கும் போது அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் எல்லாரும் இந்த பொண்ணு அப்படியே குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி வியடா பாக்குறாங்க. நம்ம ஊருக்குள்ள வயசு பொண்ணா, இந்த ஊருக்குள்ள அடுத்து என்ன விஷயம் நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பார்வையோட பார்க்க நம்ம ஹீரோயினும் அம்மாவும் எங்க ஸ்டே பண்ண போறாங்களோ அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் இவ்வளவு வாடகை, இவ்வளவு அட்வான்ஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கடை வச்சிருக்கான், டீ கடை. அங்க வரவங்க எல்லாம் இந்த பையனை பார்த்து நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கான பொண்ணு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னும் போது ஆமா இந்த ஊர்ல தான் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போற, நீ கிளம்பி வெளியூருக்கு போ அப்படின்னும் போது நான் ஏன் வெளியூருக்கு போகணும், இதுதான் என்னுடைய ஊரு, இந்த ஊர்லயே ஸ்டே பண்ணி இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. கரெக்டா வயசு பொண்ணுங்களே இல்லாத நம்ம ஊர்ல இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே இவனுக்கு
பிடிச்சு போச்சு, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறகுது. நம்ம ஹீரோயின் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பிசியை மீட் பண்றாங்க. நான் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன், நீங்க என்னுடைய போஸ்டிங்க்கு வர போறீங்க அப்படின்னும் போது நீங்க ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க, இந்த ஊர்ல உட்காந்து கல்யாணம்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, கல்யாணம் பண்ணா கல்யாண பெண்கள் வந்துட்டு ரத்தம் கக்கி இறந்து போயிடுவாங்க, சோ நான் வந்துட்டு வேற ஒரு ஊருக்கு போறேன், இதுக்கப்புறம் நீங்க தான் இங்க பிசி அப்படின்னும் போது, ஆமா இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணா கல்யாண பெண்கள் ரத்தம் கக்கி இறந்து போறாங்களா, இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி ஷாக்ல இருக்காங்க. அடுத்து அப்படியே போயிட்டு இன்ஸ்பெக்டர் மீட் பண்றாங்க. அந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா பிரசிடென்ட் வீட்ல இருந்தே கால் பண்றாங்க. இந்த மாதிரி என்னுடைய பிரேஸ்லெட்டை காணோம், யாரு ஆட்டைய போட்டா அப்படின்னே தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேஸ்லெட், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, ஏமா நீ போறியாமா பிரசிடென்ட் வீட்ல இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை காணுமா அப்படின்னும் போது, நான் போறேன், வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிட்டுவை கூப்பிட்டு, இவன் பக்கத்துல தான் கடை வச்சிருக்கான், நமக்கு அடிக்கடிக்க ஏதாவது உதவினா பண்ணுவான், இவன் உனக்கு பிரசிடென்ட் வீட்டை காமிப்பான், கூடவே வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு கிட்டு கூட சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் பிரசிடென்ட்டோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாடிக்காரனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அப்ப அவரு கருப்பு தாடி வச்சிருப்பாரு, இப்போ வெள்ளை தாடியா மாறி இருக்கு. அதாவது அந்த மனுஷனுக்கு வயசாகி போயிடுச்சு, வயசானதுக்கு தகுந்த மாதிரியே முன்னாடி சைக்கிள்ல வந்திருப்பாரு, இப்போ கார்ல வராரு, மில்லு வச்சிருக்காரு, கொஞ்சம் பெரிய பணக்காரா இருக்காரு அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இவருடைய மில்லுல ஒருத்தர் ரங்கான்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு 35 வயசாகியும் இன்னமும் கல்யாணமே ஆகல, நீ எப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கான பொண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணமாக வாய்ப்பே கிடையாது, உன்னுடைய அந்த சின்ன லேண்டை என்கிட்ட சேல் பண்ணிட்டு நீ கிளம்பி வெளியூருக்கு போயிட்டு செட்டில் ஆயிடு, கண்டிப்பா அங்க போனா உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னும் போது, இந்த ஊரு என்னுடைய அம்மா அப்பா வாழ்ந்த ஊரு, அந்த நிலம் வந்துட்டு அப்பா அம்மா சம்பாதிச்ச நிலம், அதை விட்டுட்டுலாம் போகவே முடியாது, நான் பாத்துக்கிறேன், இந்த ஊர்ல ஏதாவது பொண்ணு வந்து பொண்ணு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்காம வாழ்றேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இந்த தாடிக்காரனுடைய முகமே மாறுது, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் கிட்டுவை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி பிரசிடென்ட்டோட வீட்டுக்கு போறாங்க. பிரசிடென்ட்டுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு மனைவி லீகலா இருந்தாங்க, அவங்க இப்ப இல்ல. இப்ப அவருக்கு எத்தனை மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது மக்களே. அங்க பையன் இருக்கான். பையன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு காலையில எங்க அப்பா ப்ரே பண்ண போனாரு, அதுக்கப்புறமா கிளம்பி வெளியே போயிட்டாரு, அவரு சாமி கும்பிட சாமி ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த செயினை காணும், கை செயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்காரு, நீங்க போயிட்டு தேடி பாருங்க அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாமே தேடி பாக்குறாங்க, கிடைக்கவே இல்ல. அப்போ மேல வந்துட்டு ஏதோ சவுண்டு கேக்குது, மேல என்ன சவுண்டு, நான் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னும் போது மேல என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம்லாம் இருக்கு, மேல போக கூடாது அப்படின்னும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. இவன் வந்துட்டு லைட்டா நகர்ந்து போகும்போது இதாண்டா கேப் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ பிரசிடென்ட்டோட பொண்ணு அங்க வந்து, யாரு நீ ஆண்டி மேல வந்த, ஒழுங்கா ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னும் போது, அப்போ இவங்களும் ஒண்ணுமே பண்ண முடியாம கீழே வர அண்ணங்காரன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை அசிங்கமா திட்டாத குறையா, நான் தான் சொன்னல, ஒரு வாட்டி சொன்ன அறிவு இருக்காதா, நீ ஏன் மேல போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டிகிட்டே இருக்கும் போது கிட்டு அங்க வரான். ஐயா யாரு அந்த கை செயின் ஆட்டைய போட்டான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னும் போது, யாருன்னு கேட்க டிரைவரு அப்படின்னு சொல்ல, அட குறப்பிரசவத்துல பிறந்த கோட்டான், நீ தான் இந்த வேலையை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போலன்னு போலக்க, டேய் கிட்டு, இவன் அந்த செயின் ஆட்டைய போட்ட மாதிரியே தெரியல, எனக்கு தெரிஞ்சு அந்த சிஸ்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது எனக்கும் தெரியும், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது அங்க அந்த தங்கச்சிக்காரி வராங்க. தங்கச்சியா அக்காவான்னு தெரியல மக்களே, பிரசிடென்ட்டோட பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அங்க வந்தவங்க அவன் வந்துட்டு ஆட்டைய போடல, நான் தான் எடுத்து அவங்க கிட்ட வித்துட்டு வாடான்னு கொடுத்து அமிச்சேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அவனை அடிக்காத வீடு அண்ணா அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏண்டி ஆட்டைய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க அப்பனை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, அந்த ஆளுக்கு எதுக்கு செயின் கை செயின் அது இதுன்னு சொல்லிட்டு அதான் ஆட்டைய போட்டேன், ஆட்டைய போட்டு சேல் பண்ண சொன்னேன் அப்படின்னும் போது அண்ணனுக்கு என்ன பேசுறது அப்படின்னு புரியல, இது எங்க குடும்ப விஷயம், நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இவங்க அப்படியே வெளியே வராங்க. ஆமா அந்த பொண்ணை பார்க்கும்போது மனக்கோலத்துல இருந்தா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எனக்கே தெரியல மேடம், அந்த பொண்ணு அந்த வீட்லயே கொஞ்சம் வியர்டான பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணு அடிக்கடிக்க அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் பண்ணுவா, அவங்க அப்பாவுடைய நகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டையை போட்டு வித்துட்டு வர சொல்லி அந்த காசை வச்சு வேண்டாத விஷயங்களை வாங்கி என்ஜாய் பண்ணுவா, அந்த வீட்டுல என்னமோ மர்மம் இருக்கு, அது என்னன்னா எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கு கூட்டிட்டு வந்து டீலாம் போட்டு கொடுக்க, டீ ரொம்பவே நல்லா
இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா ஜாலி, டீ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ரங்காவை காமிக்கிறாங்க. இவன் போயிட்டு ஒரு கால் கேர்ளை மீட் பண்ணி அந்த பொண்ணு கூட கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு புரியுதா பைபிள் எதுக்காக இன்னும் கல்யாணமும் பண்ணிக்கல, அண்ணன் இந்த ஊரை விட்டும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கசமுசா பண்ணி முடிச்சுட்டு பயங்கரமா குடி போதையில உளறிக்கிட்டு இருக்கும் போது, நீ ஏன்டா இந்த ஊர்லயே உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, வெளியூருக்கு போ, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னும் போது, நான் எப்படி இந்த ஊரை விட்டு போவேன், எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசை, ஆனா இந்த ஊரை விட்டு போக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல, நானும் வந்துட்டு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப, இங்க பாரு எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீயும் நானும் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் போது, டேய் பைத்தியம் முச்ச வெட்டிக்கிளி என்ன குடிச்சிட்டு உளறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உளரல உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கேக்குறேன், ஓகேவா அப்படின்னும் போது இந்த பொண்ணும் பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருமே அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோவில்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் கோவிலுக்கு வரும்போது ஹீரோயின் வராங்க, அம்மா கொண்டு வராங்க. அப்போ அங்க அந்த தாடிக்காரன் வரான். சாமியாரை பார்த்து இந்த பொண்ணு யாரு, இந்த ஊருக்குள்ள புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பேரு மீனா, இந்த ஊருக்கு புதுசா பிசியா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அங்க பிரசிடென்ட் அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த டைம்ல ரங்கா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டேய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, இந்த ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணா அந்த கல்யாண பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா ரத்தம் கக்கி இறந்து போயிடுவாங்க, நீ அந்த மாதிரி பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொதுமக்கள்லாம் சொல்லும் போது, இவன் சரியான குடி போதையில இருக்கான், யாரு சொல்ற பேச்சையும் கேட்க மாட்டான், நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, நீயாச்சும் சொல்லு அப்படின்னும் போது, எனக்கு போக நாதி கிடையாது, வாழ வழி கிடையாது, ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல மூட நம்பிக்கையை நம்பி என்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு எல்லாம் என்ன விஷயம் தான் ஆச்சு, அவங்க ரெண்டு பேருமே பெரியவங்க, மேஜர் தான், அவங்க எப்ப வேணா எங்க வேணா வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, தடுக்காதீங்க அப்படின்னும் போது, ஏமா உனக்கு சொன்னா புரியாதுமா, நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க, இந்த ஊருக்குள்ள யாருக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்க கண்டிப்பா ரத்தம் கக்கி இறந்து போயிடுவாங்க, சொன்னா கேளு அப்படின்னும் போது, இது ஒரே மூட நம்பிக்கையா இருக்கு, நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்ல இவனும் தாலி கட்டுறான். அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு, இதுதான் நம்ம வாழ போற வசன மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு குடி போதையில படுத்து தூங்க, டேய் தம்பி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினா, இவன் தான் டெய்லி போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிட்டு வரான் இல்லையா, அதனால தூங்கிட்டான் போல. இந்த பொண்ணு ஒரு வாரமா படுத்து தூங்குறா. திடீர்னு வந்துட்டு ஏதோ சவுண்ட் கேட்டு கண்ண முழிக்கும் போது பயங்கரமா தண்ணி தாகம் இருக்குது. தண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணியே காணும். ஆனா பயங்கரமா தாகம் தவிக்க பக்கத்து வீட்டுல போயிட்டு கதவை தட்டி தண்ணி கேட்கும் போது யாருமே தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிராஸ்டியூட்டுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எங்கெங்கயோ போயிட்டு தண்ணி கேக்குறாங்க, உதவி கேக்குறாங்க, யாருமே பண்ணவே மாட்டாங்க. கடைசியா ஹீரோயின் வீட்டுல போயிட்டு கேட்கும் போது அம்மா உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஊருக்காரங்க என்ன மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல, இதுல என்னமா இருக்கு, நீ என்ன வேலை பாக்குற அப்படின்றது எனக்கு முக்கியமே கிடையாது, நீ ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷன், மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யணும் அப்படின்னும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது, அப்போ இவங்க தயங்கி என்கிட்ட மாத்திக்கிறதுக்கு துணி கூட கிடையாது, வேற ஏதாவது பழைய புடவை இருந்தா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா உள்ளுக்குள்ள போயிட்டு, இது என் பொண்ணுக்கு வாங்கின புது புடவை, என் பொண்ணுக்கு புடவை கட்டுற பழக்கமே கிடையாது, அவ கட்டவும் மாட்டா, நீ வச்சுக்கோமா, நீயும் என்னுடைய பொண்ணு மாதிரிதான் அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மறுநாள் காலைல குளிச்சு கிளம்பும் போது ரங்கா கண்ண முழிக்கிறான். கண்ண முழிச்சு வெளியே வந்து முகமு வாயிலாம் கழுவிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் ஒரு பெரியவர் போயிட்டு இருக்காரு. என்ன ரங்கா புது மனைவி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனது மனைவியா, யாவ் மண்டை எனக்கு எப்படியா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் நேத்து நைட்டு பண்ணியே அப்படின்னும் போது, நைட்டா போதையில என்ன பண்ணி தொலைஞ்சமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க அந்த பொண்ணு தாலியோட புது புடவையோட நிக்கிறா. ஐயோயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு ஓடி எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். டே ரங்கா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒண்ணுமே சொல்லாம தேடி ஒரு பேக கண்டுபிடிச்சு வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்படின்னா நீ எனக்கு தாலி கட்டினது எல்லாமே பொய்யா, என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னும் போது, அடியே அப்படி கிடையாது, நான் வந்துட்டு குடிபோதையில தெரியாம இந்த ஊருக்குள்ள வச்சு தாலி கட்டிட்டேன், என்னால உனக்கு ஏதாவது ஆனா என்னால தாங்கிக்கவே முடியாது, வா வெளியே போலாம், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும் போதே இந்த பொண்ணுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா
ரத்த வாந்தி எடுத்து இந்த பொண்ணு கீழே ஒழுக அங்க பொதுமக்கள்லாம் வராங்க, ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஒரு கை பிடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னும் போது அங்க இருக்கிற பொதுமக்கள் யாருமே ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. விதி யாரையும் சும்மாவே விடாது. நாங்க தான் சொன்னோம் இல்லையா, இந்த ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் சொன்னோம் இல்லையா அப்படின்னும் போது, காப்பாத்தாம இறந்து போயிடுவாங்க அப்படின்னா இறந்துதான் போவாங்க, காப்பாத்துங்கயா அப்படின்னும் போது யாருமே காப்பாத்தவே முன் வர மாட்டாங்க. கிட்டு நீயாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது அவனும் யோசிச்சுட்டே நிக்கிறான். ரங்கா இவ உன்னுடைய மனைவி காப்பாத்தவா அப்படின்னும் போது அவனும் அங்க அமைதியா நிக்க, அவ்வளவுதான் இந்த பொண்ணை வந்துட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம இந்த பொண்ணு அப்படியே இங்க இறந்து போக ஹீரோயின் செமையா கடுப்பாயிட்டாங்க. இந்த ஊருக்குள்ள இருக்க சாபத்தால இந்த பொண்ணு இறந்து போல, நீங்க பண்ண வேலையால் தான் அநியாயமா இந்த பொண்ணு இறந்து போயிட்டா, இந்த பொண்ணுடைய சாவுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடக்கம் பண்ற அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த ஊருக்குள்ள ஒரு சாமியார் இருந்தாரு பாத்தீங்களா, அவரு போயிட்டு பிரசிடென்ட்டை மீட் பண்ணி இந்த புது பொண்ணு மீனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா பொதுமக்கள் வந்துட்டு நம்ம ஏன் கல்யாணம் பண்ணி பார்க்க கூடாது, இதுக்கு முன்னாடி யதார்த்தமா கூட யாராவது இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, இப்போ அந்த விஷயம்லாம் நம்பி நம்ம எதுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணோம், இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கல்யாணம் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா இன்னும் அதிகமான மரணங்கள் ஏற்படும் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் நடக்க விடவே கூடாது, நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னும் போது சாமியாரு அங்க இருந்து கிளம்புற. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு எப்படி மர்மமான முறையில இறந்து போக முடியும், கண்டிப்பா இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுக்கு யாரோ விஷம் கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க, அது ஒரு மர்ம மரணம், நம்ம இந்த கேஸ விசாரிக்கணும் அப்படின்னும் போது நம்ம எப்படி அந்த கேஸ விசாரிக்க முடியும், அந்த பொண்ணுடைய சொந்தக்காரி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்ல, கம்ப்ளைண்டே வராம நம்மளால விசாரிக்க முடியாது, நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட இவங்க அப்படியே கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டுடைய டீ கடைக்கு போயிட்டு நீயாச்சி வந்துட்டு நல்லவன், மத்தவங்கள மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்ட அப்படின்னும் போது அவனுக்கு அங்க நிக்கவே ஒரு மாதிரி இருக்கு, அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்போ ஒரு கான்ஸ்டபிள் அங்க வராரு. கிட்டுடைய நிலைமையில நீ இருந்தாலும் அதான் பண்ணிருப்ப, பல வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டுடைய அக்கா தான் கல்யாண மேடையில முதல்ல இறந்து போனவங்க, அந்த பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளைய பிடிக்காம ஏதோ விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் நினைக்கும் போது அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னா மத்த மணப்பெண்கள்லாம் இறந்து போக ஆரம்பிச்சாங்க, அதனாலதான் அந்த பையன் ஹெல்ப் பண்ண வரவே இல்லை அப்படின்னும் போது, அப்படின்னா இந்த ஊருக்குள்ள வச்சு கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இறந்து போவாங்களா, வெளியூருக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து வாழலான்னு வந்தா எதுவுமே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்களும் அந்த மாதிரி தான் நினைச்சோம், ஒரு கணவன் மனைவியும் அந்த மாதிரி தான் நினைச்சாங்க, வெளியூருக்கு போயிட்டு கல்யாணம்லாம் பண்ணி பிரசவத்துக்கு இந்த ஊருக்கு வந்தாங்க, அம்மா வீட்டுக்கு வந்தாங்க, குழந்தை பிறந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணுமே அநியாயமா ரத்தம் கக்கி இறந்து போயிட்டா. சோ வந்துட்டு இந்த ஊர்லன்னு கிடையாது, எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணவங்க திருப்பி இந்த ஊருக்கு வந்தாலும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு குழப்பத்தோட கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா பிரசிடென்ட்டே நேரா வீட்டுக்கு வராரு. கோவில்ல வச்சு பார்க்கும்போது உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு, என்னுடைய பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னும் போது, ஏங்க நீங்க வேற வந்து ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா இறந்து போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, இப்போ கல்யாணமா அப்படின்னும் போது ஹீரோயின் ஓகேன்னு சொல்றாங்க. அடியே ஏண்டி ஓகேன்னு சொன்ன, உனக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓகேமா, எனக்கு வந்துட்டு அந்த பிரசிடென்ட்டோடைய பையனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே அப்படின்னு சொல்றாங்க, ஆனா ஒரு கண்டிஷனா, என்னமா கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கேட்கும் போது, நான் கல்யாணத்தை வெளியூருக்குலாம் போயிட்டு பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ண அப்படின்னா இதே ஊருக்குள்ள வச்சு மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னும் போது நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டு பையனை பார்த்து இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்துட்டு வந்திருக்கேன், பேரு மீனா, அந்த பிசியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, இப்படியே விட்டா வேலைக்கே ஆகாது, ஏற்கனவே உனக்கு 8 கழுத வயசாயிடுச்சு, ஒழுங்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுவும் இந்த ஊருக்குள்ளேயே வச்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, என்னது இந்த ஊருக்குள்ள வச்சு கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். முடியவே முடியாது அப்படின்னும் போது, டே நான் பேசி ஓகே பண்ணிட்டு வந்துட்டேன், நான் சொன்னா கேளு அப்படின்றாரு. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு கடுப்பா உள்ளுக்குள்ள போறா. உள்ளுக்குள்ள போன பொண்ணு ஏதோ ஒரு வீடியோவை பிளே பண்ணி பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் மனக்கோலத்திலே இருக்கா மக்களே, அதுதான் ஏனே தெரியல, நமக்கு இது வரைக்கும் ரீசனே சொல்லவே கிடையாது. அப்படியே அம்மாவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அடியே உனக்கு என்னடி ஆச்சு, மூளையில மழுங்கி போச்சா, இந்த ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா நீயும் அப்பாவும் ஜாதி விட்டு ஜாதி, எந்த ஊர் எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணீங்க இல்லையா, அதே போலதான் என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணுனா அந்த மாதிரி தான் இருப்பேன், நீங்க கண்டுக்காதீங்க, எதுவுமே ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிட்டுவோடைய கடையை போயிட்டு டீ குடிக்கும் போது
போது அவன் கேக்குறான், மேடம் எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு அந்த பையனை பிடிக்காது அப்படின்னு தெரியும், ஊருக்குள்ள மர்மமான முறையில பெண்கள்லாம் இறந்து போறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க தான் கல்யாணம் பண்ண பாக்குறீங்க, உங்க உயிரை நீங்களே வந்துட்டு ஒரு தூண்டில் இற மாதிரி பயன்படுத்த போறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீ கெஸ் பண்ணது கரெக்ட், இந்த மர்மத்தை உடைக்க தான் நான் கல்யாணத்துக்கு ஓகேனே சொன்னேன், இதுக்கு உன்னுடைய உதவியும் தேவை அப்படின்னும் போது அவன் என்ன உதவின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆனா அது என்னன்னு காமிக்காம இப்ப அப்படியே சீன் கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. இந்த ஊர்ல யாரு கால் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துதான் மக்களே கால் பண்ணோம். அப்படி ஹீரோயின் கால் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி வராங்க. இவங்க இந்த ஊரை சேர்ந்த லேடி தான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் இறந்து போயிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வரும்போது ஹீரோயினை பார்த்துட்டு, நான் உன்னை பத்தி எல்லாமே கேள்விப்பட்டேன், உனக்கு கல்யாணமாக போதாமே, அதுவும் பிரசிடென்டோடைய பையன் கூடவே கல்யாணமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், எல்லாமே நல்ல விஷயம் தான், ஆனா நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம், இந்த ஊருக்குள்ளேயா கல்யாணம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா ஆண்டி எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீங்களும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. அடுத்து நிச்சயத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது மக்களே. ஊர் மக்கள் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே வந்திருக்காங்க. அன்னைக்கு ஏதோ சடங்குலாம் நடக்குது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு குலதெய்வ கோவில் இருக்கும், அங்க போயிட்டு குளத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த தண்ணியால சாமிக்கு அபிஷேகம் பண்ணும். சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குடம் தண்ணியை தூக்கிட்டு வீடு வரைக்கும் போயிட்டு அந்த தண்ணியால குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அதை தூக்கிட்டு போக முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா இதை பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது வேற வழி இல்லாம அந்த தண்ணியை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. போற வழியில கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கும் போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தூக்கிட்டு போயிட்டு இவங்க கொண்டு வந்த தண்ணியை வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மன மேடையில வந்து உட்காரும் போது அங்க மன மாப்பிள்ளையும் வராரு. அப்புறம் வந்துட்டு பிரசிடென்ட், இது என்னுடைய குடும்ப நகை, இதை நீ போட்டுக்கோமா அப்படின்னும் போது அது எனக்கு சொந்தமான நகை, நீங்க எப்படி என்னுடைய அனுமதி இல்லாம அவளுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சண்டை போடும்போது, இங்க பாரு இது ஒன்னும் நீ சம்பாதிச்ச சொத்து கிடையாது, இது எல்லாமே என்னுடைய மனைவிக்காக நான் வாங்கி சேமிச்சு வச்ச நகைகள், இது என் மருமகளுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீ போயிட்டு எல்லாமே போட்டுக்கிட்டு வாமா அப்படின்னும் போது இவங்க உள்ளுக்குள்ள போறாங்க. போனவங்க லாக் பண்ணிட்டு ரொம்ப நேரமா வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு போயிட்டு கதவை தட்டினா யாரு கதவை தட்டினாலும் திறக்க மாட்டாங்க. உள்ள எந்த மூச்சு பேச்சும் கேட்காம அமைதியா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க, ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு இறந்து போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதே டைம்ல கிட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு இவன் ஓடி வரான். ஓடி வந்து இவன் வந்து கதவை தட்டும் போது ஹீரோயின் கரெக்டா கதவை திறக்கிறாங்க. அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார. இப்ப அப்படியே கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது. தாலி கட்டலான்னு கிட்ட வரும்போது நம்ம ஹீரோயின் ரத்த வாந்தி எடுத்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. அந்த சாபம் பழிச்சிருச்சு. இந்த ஊருக்காரங்க சொல்ற பேச்ச கேட்காம இந்த பொண்ணு அநியாயமா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா இல்லையா, இப்போ சாக போற அப்படின்னும் போது அம்மா பதறாங்க, யாராவது ஏதாவது பண்ணுங்க, தூக்குங்க தூக்குங்க அப்படின்னும் போது கிட்டுக்கு கை கால்லாம் நடுங்குது. அந்த அக்காக்காரி இறந்து போன விஷயம் தான் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணை காமிக்கிறாங்க. உடனே கிட்டு வைத்தியர்கிட்ட போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மருந்து வேணும், குறிப்பிட்ட இந்த விஷயத்துக்கு மருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொடுக்கறாரு. அதை வாங்கிட்டு நேரா வந்து ஹீரோயினுக்கு ஊத்தி அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. நல்ல வேலையா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகல, ஹீரோயினை காப்பாத்தியாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கும் தூக்கிட்டு போறாங்க. இந்த டைம்ல தாடிக்காரன் கார்ல போயிட்டே இருக்கும்போது டிரைவர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே சாதிச்சு காமிச்சிட்டா, இது வந்துட்டு சாபம்லாம் கிடையாது, விஷத்தால தான் நடக்கிற விஷயம். இன்னும் இந்த பொண்ணு குற்றவாளியை மட்டும் பிடிச்சிட்டா அப்படின்னா யாருமே இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டே போக மாட்டாங்க, எல்லாரும் இந்த ஊர்லயே ஸ்டே பண்ண போறாங்க, நிறைய பேரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்னா இந்த ஆளுக்கு சமகாண்டு. அண்ட் ஊருக்குள்ளேயும் இந்த விஷயத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம்லாம் நடந்திருக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடியே தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ரத்தம் கக்கி ஹீரோயின் மயக்கமாயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் குணமாயிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்டோட போறாங்க. என்னமா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, நீங்க தான் சொன்னீங்க இல்லையா மல்லியுடைய கேஸ்ல, அதாவது ரங்காவுடைய மனைவி அந்த பிராஸ்டியூட் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னும் போது கேஸை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ என்னையே யாரோ கொலை பண்ண பார்த்திருக்காங்க, நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் போது இது கொலைதான் எப்படி கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மல்லியுடைய பாடியை அப்பயே ஃபாரன்சிக் அமைச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் யார்ட்டையுமே சொல்லாம அமுச்சு விட்டுருப்பாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து இது ஏதோ ஒரு விஷம் வயிற்றுக்குள்ள போயிருக்கு, முக்கியமா குறிப்பிட்ட இந்த விஷம் தான் போயிருக்கான்னு தெரியல, அந்த குறிப்பிட்ட விஷம் என்ன ரகம்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் வேணும், நீங்க போங்க லெட்டர் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல டெஸ்ட் பண்ணி இந்த குறிப்பிட்ட விஷம் தான் வயிற்றுக்குள்ள போயிருக்கு,
இந்த விஷம் செயல்பட ஆரம்பிக்கும் போது ரத்த வாந்தி எடுத்து இறந்து போவாங்க. அந்த டைம்ல இந்த மாத்து மருந்தை கொடுத்தா கண்டிப்பா காப்பாத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லெட்டர்ல அந்த ஃபாரன்சிக்ல இருந்து அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டு கிட்ட நீ ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது என்ன அப்படின்னா இந்த டைம்ல கரெக்டா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போகும்போது எனக்கு ஏதாவது ஆகும், அப்போ இந்த லெட்டர் வந்திருக்கும், இந்த லெட்டரை கொண்டு வா, நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னும் போது இவன் இந்த லெட்டரை கொண்டு வரா. ஹீரோயின் எல்லாமே சொல்றாங்க, கல்யாணத்துக்கும் தயாராகிறாங்க. நம்ம ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே எப்படியோ வயிற்றுக்குள்ள விஷம் போயிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது இந்த பையன் கிட்ட சொல்லி மாற்று மருந்தை கொண்டு வந்து உயிரை காப்பாத்திக்கிறாங்க. சோ கண்டிப்பா ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரி இது வந்துட்டு மர்மம் கிடையாது, எவனோ ஒரு கொலைகாரன் தான் பிளான் பண்ணி இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுல காமிக்கிறாங்க. அம்மா பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு முதல்ல இந்த ஊரை காலி பண்ணிட்டு போனோம், உன்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது எந்த ஆபத்தும் கிடையாது, இப்பதான் நான் சேஃபா வந்துட்டேன்லம்மா, இதுக்கப்புறமும் எந்த பெண்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா அந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீதமா சப்போர்ட்டா இருக்கணும், புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் கிட்டுவும் சேர்ந்துக்கிட்டு அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடவே கிடையாது, அப்படி இருக்கும் போது என் உடம்புக்குள்ள எப்படி பாய்சன் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கௌரி பூஜான்னு ஏதோ சடங்கு நடக்கும் போது பிரசிடென்டோடைய பொண்ணு தான் ஏதோ தண்ணி கொடுத்தா, அந்த தண்ணியை நான் குடிச்சதுக்கு அப்புறம் தான் மேபி அந்த விஷம் வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அவ எதுக்காக எனக்கு விஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஏன் அந்த விஷயத்த அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே போயிட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். சரி ஓகே நைட்டே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிட்டுவும் கிளம்பி நைட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணுடைய ரூம்குள்ளேயும் போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு பழைய கேசட் இருக்கு, அதை போட்டு பார்க்கும்போது இந்த பிரசிடென்டோடைய பொண்ணு மணமேடையில அப்படியே கல்யாணத்துக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்படின்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சு போச்சா, யார் இந்த மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க அந்த பொண்ணு வராங்க. நீ எதுக்காக யார் ரூம்குள்ள வந்த, அதை ஏன் போட்டு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது அங்க கரெக்டா அந்த அண்ணங்கார வரான். நீங்க ரெண்டு பேரும் இங்க இந்த டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, எல்லாமே சொல்றேன், உன்னுடைய தங்கச்சி தான் அன்னைக்கு எனக்கு தண்ணி மாதிரி என்னமோ கொடுத்தா, அதுலதான் விஷம் கலந்து கொடுத்து என்ன கொலை பண்ண பார்த்தா, எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அப்படின் போது நான் ஏண்டி உன்னை கொலை பண்ண போறேன், உன்னுடைய அம்மா தான் தண்ணியும் கொடுத்தாங்க, அவங்க கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு தான் கொடுத்தேன், மத்தபடி நான் ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை, நான் கொலை பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அம்மா தான் தண்ணியை கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பிரசிடென்ட்டும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட, அம்மா நீங்க தான் அந்த தீர்த்தம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அது சாமி தீர்த்தம், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எப்படி என் உடம்புக்குள்ள பாய்சன் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்க வந்த பிரசிடென்ட் பயங்கர கோவமா வராரு. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, நீ உன் எல்லையை மீறி போயிட்ட, சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்து ஏதோ சண்டை போடுற, என் பொண்ணு வந்துட்டு ஏதோ கொலை பண்ண பார்த்தான்னு சொல்ற, இது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னும் போது ஓகே சார் நானும் இதான் எதிர்பார்த்தேன், எனக்கும் இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொடுத்த நகை பணம் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டு, ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த கேசட்ல உங்க பொண்ணு மனமேடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா என்னுடைய பொண்ணு வந்துட்டு வேற ஒரு ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்குது, அந்த பையன் போயிட்டு மனமேடையில உட்காரும் போது இது அப்பங்கானுங்க தெரிய வந்து ஆட்களோடு போயிட்டு அந்த பையனை பிடிச்சி பொலந்து இதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்த அப்படின்னா உன் கை காலை கட் பண்ணி காக்காக்கு போட்டுருவேன் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்ட அவனும் கிளம்பி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் என்னுடைய பொண்ணு மென்டலி பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா, அந்த பையன் திரும்பி வந்தா மட்டும்தான் என் பொண்ணு உடம்பு குணமாகும், மன ரீதியா சரியாவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடாத ஊர்ல போகாத கோவில் கிடையாது, அந்த பையனை கண்டும் பிடிக்க முடியல, என் பொண்ணை சரி பண்ணவும் முடியல, ஆனா என்னுடைய பொண்ணு உனக்கு விஷம் கொடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே ஹீரோயின் கிளம்பி வேலைக்கு போறாங்க. டியூட்டிக்கு போயிட்டு டியூட்டி பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்றாங்க. சீஃப் கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு வேற ஒரு ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்கேன், நீ வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆயிட்டு இன்னும் ஒரே வாரத்துல கிளம்பி அந்த ஊருக்கு போ அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலா நான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் மட்டும்தான் ஆகுது, சொல்ல போனா 2 மாசம் கூட கம்ப்ளீட்டே ஆகல, அதுக்குள்ள எதுக்காக டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு ஒண்ணுமே சொல்லாம போனை கட் பண்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாமாவை தெரியும், ஐ மீன் ஒரு ஆளை தெரியும்,
அவருக்கு வந்துட்டு சீஃபை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க, நான் எதுக்காக திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அவரு போயிட்டு பேசிட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள ஒரு தாடிக்காரன் சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த தாடிக்காரன் தான் இந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிறது செட் ஆகல, எனக்கு கண்டிப்பா செட் ஆகாது, நீங்க வேற ஊருக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல இவரு மாத்தி விட்டுருக்காரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் அந்த ஆளுக்கும் என்ன சக்கால்த்தியார் சண்டையா என்ன, அந்த ஆளு எதுக்காக என்ன வேற ஊருக்கு அமுச்சு வைக்கிறான், இதுல என்னமோ மர்மம் இருக்கு, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. அடுத்து கிட்டுவை போயிட்டு மீட் பண்ணி இந்த தாடிக்காரனை பத்தி விசாரிக்கும் போது தாடிக்காரன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஏழையா தான் இருந்தான். எப்ப இந்த மரணங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சதோ அதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இவன் யாரெல்லாம் ஊருக்கு போறாங்களோ அவங்க இருந்து ரொம்ப ரொம்ப அடிமாட்டு விலைக்கு நிலம்லாம் வாங்கி பயங்கரமா பணக்காரனா ஆக ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ யாராவது இறந்து போறாங்க, இந்த மர்மமான முறையில கல்யாண பெண்கள்லாம் இறந்து போறாங்க, அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் ஊரை விட்டு போறாங்க அப்படின்னா அதுல முக்கியமா லாபம் அடைகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த தாடிக்காரன் தான். இவனே எதுக்காக சுய லாபத்துக்காக மத்தவங்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு சரியான ஷாக்கு. மேடம், இந்த ஆங்கிள் இது வரைக்கும் நான் யோசிச்சதே கிடையாது, ஆனா இது கரெக்டா தான் இருக்கும் போல, ஒருவேளை அந்த ஆள் தான் கொலை பண்றாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் பாக்குறேன் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் போயிட்டு டாக்டர் மீட் பண்ணி அந்த பாய்சன் எந்த மாதிரியான பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது வில்லேஜ்ல கிடைக்கக்கூடிய சாதாரண ஏதோ மூலிகை பொருளோ இல்ல அப்படின்னா எலி பாசானமோ கிடையாது, அது லேப்ல தயாரிக்கப்படக்கூடிய ரொம்ப ரேரான விஷம்னு சொல்றாரு. முன்னாடியே ஆர்டர் பண்ணி மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பத்திரிக்கை அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைம்லயே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரன் விஷத்தை ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கி கலந்து கொலை பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. இப்போ அந்த மல்லி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு இந்த தாடிக்காரன் சிட்டிக்கு போனானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அதை நீ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு சொல்றியான்னு கேட்கும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் வர வழியில வண்டி ரிப்பேர் ஆகி நிக்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டு என்ன போற வழியில இறக்கி விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்து ஏறிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிட்டு போறாரு. போற வழி முழுக்க அடுத்த பிரசிடென்ட் நீங்க தான் வந்துட்டு இந்த ஊரையே காப்பாத்த போறீங்க, இந்த ஊரை காப்பாத்த வந்த தெய்வம் அப்படி இப்படின்னு பிட்ட போட்டு அன்னைக்கு அந்த அக்கா வந்துட்டு உங்களை எதுக்காகவோ பார்க்க வந்தாங்களாமே, அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க, உங்களை ஆளை காணணும்னு சொன்னாங்க அப்படின்னும் போது உடனே டிரைவர் அன்னைக்குதான் ஐயா வந்துட்டு டவுனுக்கு ஏதோ வேலையா போனாரு அப்படின்னும் போது, அதாவது மல்லி இறந்து போனாங்களே அன்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அன்னைக்குதான் வந்துட்டு ஐயா ஊருக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல இந்த ஆளுக்கு முகம்லாம் மாற ஆரம்பிக்குது. இப்ப எது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்கி போட அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட கிட்டு நேரா போயிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த எல்லாமே சொல்றான். மல்லி இறந்து போனாங்க இல்லையா, அன்னைக்கு இந்த ஆளு கிளம்பி ஏதோ டவுனுக்கு போயிருக்கான், ஏன் போனா எதுக்கு போனா அப்படின்னா தெரியல, ஆனா கண்டிப்பா போயிருக்கான் அப்படின்னும் போது ஒருவேளை நம்ம கெஸ் பண்ண மாதிரி அவன் கூட கொலைகாரனா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அந்த ஆள் ஒரு மில்லு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த மில்லுக்கு நைட்டோட நைட்டா போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவன் பயந்தாலும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். அப்படியே நீங்க நைட்டு கிளம்பி மில்லுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க பவுடர் மாதிரி என்னமோ கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்க எதையோ எட்டி பாக்குறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஏதோ ஒரு பவுடர் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அது ஏதோ கெமிக்கல் மாதிரி இருக்கு, அதை கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சு இந்த கெமிக்கலை கலந்துதான் இந்த ஆளு எல்லாரையும் கொலை பண்றான், இந்த ஆளு கைது பண்ணும், வாரண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா இதை வச்சுலாம் எப்படிமா கைது பண்ண முடியும், இது வந்துட்டு அவ்வளவு பெரிய எவிடன்ஸ் கிடையாது, அந்த ஆள் தான் பண்ணாருன்னு ஏதாவது சாட்சியம் இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பவுடர் மட்டும் பத்தாது அப்படின்னா இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நமக்கு ரங்காவை காமிக்கிறாங்க. ரங்காவை தன்னுடைய அடியாட்களை விட்டு அடிச்சு எனக்கு அந்த லேண்டை எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமா சேர்ந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் இவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நேத்து மில்லுல ஹீரோயினும் இந்த பையனும் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவனை கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த ஆளுக்கு எதிரா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுவியா அப்படின்னும் போது பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ வந்து கூட்டிட்டு வந்து காமிக்க இன்ஸ்பெக்டர் இதுவே போதும், நீங்க போயிட்டு அந்த ஆளை கைது பண்ணி கூட்டினு வாங்க அப்படின்னும் போது கைது பண்ணி கூட்டிட்டு வந்தா இந்த ஆளுக்கு எதிரா அந்த பையன் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டான். நான் வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்றான். நீ பயப்படாத, இவரால உன்னை எதுவுமே பண்ண முடியாது, நான் சொல்றபடி கேளு அப்படின்னும் போது, இல்லக்கா நான் உண்மையிலேயே வழுக்கி கீழே விழுந்துட்டேன், என்னை விடுங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு பயங்கரமா காண்டாவது. இப்போ இந்த தாடிக்காரனையும் நீங்க போலாம் அப்படின்னும் போது இப்போ ஹீரோயின் விலங்கெல்லாம் கழட்டி விட்டு நீ தான் கொலை பண்ற, நீ தான் அந்த பவுடர் கலந்து கொலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ நீ வீட்டுக்கு போலாம், இருந்தாலும் நான் உன்னை கைது பண்ணாம விடமாட்டேன், கையும் களவுமா பிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னும் போது, அடி பாவி பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, இந்த பவுடர் கலந்து நான் தான் கொலை பண்றேன்னு நீ நினைக்கிறியா, அந்த பவுடரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடரை தண்ணியில கலந்து இந்தாங்க லாயர் நீங்க
நீங்க குடிங்க அப்படின்னும் போது அவரு பயப்படுறாரு. வக்கீலே குடி வக்கீலே ஒண்ணுமே ஆகாது அப்படின்னும் போது இவரு குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறாரு. சும்மா சாதாரணமா வாந்தி எடுக்கிறாரு. மில்ல வந்துட்டு பயங்கரமா பூச்சி தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கலை வாங்கி வந்திருப்பாரு. இது ஒரு பூச்சி மருந்தா, இத குடிச்சாலாம் சாக மாட்டாங்க, என் மேலேயே கை வச்சிட்டல்ல, நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப நம்ம ஹீரோயின் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அங்க வந்து ஆட்கள்லாம் ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு கிடக்குறாங்க. ஹீரோயினுடைய அம்மாவும் அங்கதான் நிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த தாடிக்காரன் இந்த வீட்டையே வாங்கிட்டாராம், இது இப்போ என்னுடைய வீடு, ஒழுங்கா வீட்டை காலி பண்ணு இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன பண்றது அப்படின்னே தெரியாம முழிக்க கிட்டு தான் நீங்க ஏன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போறாரு. நம்ம முழுமையா இந்த தாடிக்காரன் தான் கொலையெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரும் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த டைம்ல ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குது. நம்ம ஹீரோயின் அங்கிள் கிட்ட சொல்லி நீங்க எப்படியாச்சும் இந்த பிரசிடென்டோடைய பொண்ணோடைய காதலனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றாரு. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீங்க நேரா ஊருக்கு கூட்டுவாங்க, மத்த விஷயம்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும் போது இவரு யாருக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க இருக்க போஸ்ட்மேன் நோட் பண்றாரு. எப்போ யாருக்கு கால் பண்ணாலும் நீங்க நோட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாமா அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நான் குறிப்பிட்ட நாளை பத்தி கேட்கிறேன், அந்த நாள்ல யாருக்கெல்லாம் கால் போச்சோ அந்த டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பூசாரி கிட்ட போயிட்டு இதுவரைக்கும் இந்த ஊருக்குள்ள யாருக்கெல்லாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவங்களா ரத்தங்கக்கி இறந்து போனாங்களோ அந்த பத்திரிக்கை எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ஏன்னு கேட்கிறாரு. வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு, ஏன்னா எப்பயுமே ஊருக்குள்ள இருக்க பெரிய கோயிலுக்கு தான் போயிட்டு பத்திரிக்கை வச்சு முதல் பத்திரிக்கைய சாமிக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லையா, சோ அதனால ஹீரோயின் இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க. இப்போ வாங்கிட்டு போயிட்டு என்ன செக் பண்றாங்க அப்படின்னா பத்திரிக்கை அடிச்சு பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரே நம்பருக்கு ஒரே டைம்ல யாராவது கால் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா பத்திரிக்கை அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சாமி கோவிலுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரே நம்பருக்கு யாரோ தொடர்ந்து கால் பண்ணிருக்காங்க. இது யாருன்னு தெரியுமான்னு கேட்கும் போது போஸ்ட்மேன் தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த நம்பருக்கு ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணா அது ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி, உங்களுக்கு என்ன கெமிக்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு நீ உடனே கிளம்பி இந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு போ, அங்க என்ன விஷயமாச்சு, யாரெல்லாம் இருக்கா, என்ன விஷயம்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வா, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்ல அவனும் கிளம்பி அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு போறான். இதே டைம்ல மாமா வந்துட்டு அந்த பொண்ணுடைய காதலனை கூப்பிட்டு அந்த பிரசிடென்டோடைய வீட்டுக்கே வர நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு ஒப்படைக்கிறாங்க. நீங்க கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த பையனை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு ஏன்டா என்னை விட்டு போன, இவங்க தான் கோவமா இருந்தாங்க, என்ன கூட பார்க்க வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் அமைதியா அப்பங்காரனை பார்க்க நான் பண்ண தப்புக்கு நானே பரிகாரம் தேடுறேன், வெளியூருக்கு போயிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களை அங்கேயே குடி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னும் போது வேணாம் இந்த ஊர்லயே வச்சு கல்யாணம் பண்ணுங்க, அப்பதான் அந்த கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது ஏமா நீ கொலகாரனை கண்டுபிடிக்க என்னுடைய பொண்ணை தான் பலி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, உங்க பொண்ணுக்கு எதுவுமே நடக்காம நான் பாத்துக்கிறேன், ஏன் அப்படின்னா ஒரு 2-3 பேர் மேல எனக்கு டவுட் இருக்கு, அந்த 3 பேர்ல யாரோ தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க ப்ளீஸ் அப்படின்னும் போது இந்த பொண்ணும் இவங்க தான் வந்துட்டு என்னுடைய காதலனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க, இவங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம், என்ன விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன சடங்கெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் இப்ப இந்த பொண்ணுக்கும் பண்ண வைக்கிறாங்க, மனமேரைக்கும் கூட்டு போறாங்க. இந்த டைம்ல கரெக்டா நம்ம கிட்டு கிளம்பி அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு போயிட்டு எல்லாமே சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அங்க இருக்க ஒரு பையன் மட்டும் இந்த விஷயம்லாம் கேட்டு பயந்துட்டு ஓட அவனை பிடிக்க பின்னாடியே ஓடுறாரு. போயிட்டு பிடிச்சி யாரா நீ, நான் கேட்கும் போது ஏன்டா பயந்து ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் இவனை பிடிச்சி பயங்கரமா அடிச்சுட்டு ஒரு கல்லை தூக்கி மேல போட்டு தப்பிச்சு ஓடியே போயிட்டா. மக்களே கிட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கல்யாண மண்டபத்துல காமிக்கிறாங்க. இப்போ அங்க ஒரு கான்ஸ்டபிள் வராரு. அவரு ஸ்வீட்டை கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கு ஊட்டலான்னு வரும்போது ஸ்வீட்டை ஊட்டாதீங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க இவரும் ஒரு ஓரமா போயிட்டு நிக்கிறாரு. ஏமா இவர் தான் அந்த கொலையை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐ மீன் இவர் தான் கொலகாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் மேலேயும் டவுட் இருக்கு. நான் வேற ஒரு கான்ஸ்டபிள் அமிச்சு இந்த ஆளை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னும் போது இப்போ கான்ஸ்டபிள் ஊருக்கு போயிட்டு இந்த கான்ஸ்டபிளை பத்தி எல்லாமே விசாரிக்க ஆக்சுவலா மல்லி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு டவுனுக்கு வந்துட்டு இந்த கான்ஸ்டபிளும் கிளம்பி போயிருக்காரு. டவுன்ல தான் கான்ஸ்டபிளுடைய வீடு. ஆனா இவர் ஏன் போயிருக்காரு அப்படின்னா இந்த கான்ஸ்டபிளுடைய பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய தான் பார்க்க போயிருக்காரு. சோ இதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா இவரு கொலகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்ட சொல்லும் போது இவன் கிடையாது அப்படின்னா வேற எவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க
அது அந்த சாமியார் தான். சாமியாரும் கரெக்டா மல்லி இறந்து போன அன்னைக்கு டவுனுக்கு போயிருக்காரு அப்படின்னும் போது அவர் ஏதாவது சாப்பிட கொடுக்குறாரா, ஏதாவது பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கிட்டுவா காமிக்கிறாங்க. அந்த லேப்ல இருந்து ஓடி வந்த பையன் கல்ல தூக்கி போட்டான் பாத்தீங்களா, கல்ல கீழே போட்டு வந்திருப்பான், மேல போட்டு வந்திருக்க மாட்டான். இவரும் கிளம்பி கல்யாணத்துக்கு வராரு. கல்யாணத்துக்கு வந்து ஏதாவது இங்க அன்யூஷுவலா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் துணியை போட்டு மூடிட்டு மாறியே போறான். யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு அவனை பிடிச்சி துணியை அவுத்து பார்க்கும்போது, ஐ மீன் மேல இருக்க துணியை அவுத்து பார்க்கும்போது ஒருத்தன் லேப்ல இருந்து ஓடினா பாத்தீங்களா, அவன் தான் இங்க வந்திருக்கான். யாரா நீ இங்க வந்து என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு கீழே கொண்டு வந்து இவன் தான் அந்த கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு சொல்லும் போது, இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் பேபேன்னு முடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இவன் மட்டும் கொலகாரன் கிடையாது, இவனும் கொலகாரன் தான். இவன் கூடவே சேர்ந்துட்டு வேற ஒருத்தவங்களும் கொலை பண்றாங்க. ஐ மீன் வந்துட்டு அந்த சாமிக்கு பூஜை பண்ணும்போது தண்ணியை கொண்டு வராங்க பாத்தீங்களா, அந்த தண்ணிய மணப்பெண்களும் உடம்புல ஊத்தி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு துணியெல்லாம் மாத்திட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த தண்ணி குளிக்கிற தண்ணியில தான் விஷத்தை கலக்குறாங்க. கல்யாணம் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கால் பண்ணி லேப்ல இருக்க இந்த பையன் கிட்ட கல்யாணம் நடக்க போது, எனக்கு அந்த கெமிக்கல் வேணும், எனக்கு அந்த விஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லெட்டர்ல விஷம் வருமா, அந்த விஷத்தை எப்படியோ இந்த குளிக்கிற தண்ணியில கலக்க தண்ணியை குளிக்கும் போது எப்படியாச்சும் ஒரு சொட்டாச்சு வாய்க்குள்ள போகும், இல்ல அப்படின்னா ஸ்கின்ல கூட அதிகமா படும்போது இறந்து போயிடுவாங்களாம். இந்த விஷயம் தான் நடக்குது. ஆக்சுவலா பிரசிடென்டோடைய பொண்ணு இதே தண்ணியில குளிக்க போகும்போது, இந்த தண்ணியில குளிக்காத, நான் உனக்கு வேற தண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற தண்ணியில குளிக்க வச்சேன். அந்த கொலகாரங்க விஷம் கலந்தாங்க இல்லையா, அந்த தண்ணி இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து இந்த பையனுக்கு மேல ஊத்த பார்க்கும்போது அங்க விடோவா ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தடுக்கிறாங்க. நான் சொன்ன மூணாவது ஆள் வேற யாரும் கிடையாது, இவங்க தான். இவங்களும் அன்னைக்கு கிளம்பி டவுனுக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது, ஆமா நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்றாங்க. இவங்க எதுக்காக எப்படி இந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க ஏதோ ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடங்கு பண்ணலான்னு போகும்போது அப்பதான் இவங்களுக்கு புருஷன் இறந்து போயிட்டாரு, இவங்க விதவை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நீங்க நகர்ந்து போங்க, நீங்க வந்து விதவை ஆயிட்டீங்க, நீங்க எந்த சடங்கையும் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சடங்கு மட்டும் இல்லாம எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுறதே கிடையாது. காலையில முகத்துல முழிச்சா அந்த நாள் விளங்காமலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்றது, காலங்காத்தால வெளியே வராது அப்படின்னு சொல்றது, அங்க வராத இங்க வராத, இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இவங்க பையனையும் ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்க பையனும் இவங்களும் பயங்கரமா கடுப்பாகிறாங்க. பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மள ஒதுக்கி வச்சுட்டு ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க இல்லையா, இந்த ஊருக்குள்ள யாருமே நம்ம இல்லாம ஃபங்க்ஷனையே கொண்டாடவே கூடாது, நம்ம போகாத எல்லா ஃபங்க்ஷன் வீடும் இழவு வீடா மாறணும் அப்படின்னும் போது அம்மா கடுப்பாயிட்டு முதல்ல குளிக்கிற தண்ணியில விஷம் கலந்துருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா, கிட்டுவோடி அக்கா. அதுக்கப்புறமா தான் இந்த பையன் படிச்சு லேபுக்கு வேலைக்கு போக அந்த ஸ்பெஷலான கெமிக்கல் மூலமா நிறைய பேரை கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது, ஏமா இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க பெரியவங்களா இருக்கீங்க, இந்த பெண்கள் எல்லாரும் உங்க பொண்ணுடைய வயசுல இருக்காங்க, அவங்களும் உங்க பொண்ணு தானே, இவங்க எல்லாரும் அப்பாவிகள் அப்படின்னும் போது, இவங்கெல்லாம் அப்பாவிகளா, இவங்க எல்லாருமே படுபாவிகள் அப்படின்னும் போது இப்போ அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாரும் செமையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க, உங்களால தான் நீங்க வந்துட்டு சில பல மூட நம்பிக்கைகளை நம்பி இந்த மாதிரி சில பேரை சைக்கோவா மாத்தி வச்சிருக்கீங்க. எந்த கடவுளும் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னா முகத்துல முழிச்சா விளங்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே சொல்லவே கிடையாது. இது எல்லாமே ஒரு பயங்கரமான மூட நம்பிக்கை. இதை ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேரை இந்த லேடி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ எல்லாரும் திட்டுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு டக்குன்னு கடுப்பாயிட்டாங்க. இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது, உங்களை யாராவது ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா திருப்பி இந்த மாதிரியா பழி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க கையிலேயே அந்த இதுவை மறைச்சு வச்சிருக்காங்க, அதை தூக்கி வாய்க்குள்ள போட்டு வாந்தி எடுத்து ரத்த வாந்தி எடுத்து அப்படியே அங்கேயே இறந்து போறாங்க. பொதுமக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த சீரீஸும் முடியுது மக்களே. இந்த சீரீஸ் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க, மூட நம்பிக்கைகளால நிறையவே பின்விளைவுகள் ஏற்படும், இந்த மாதிரி சைக்கோக்கள் கூட உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கும் நிறைய மூட நம்பிக்கைகள் ஞாபகத்துக்கு வருது மக்களே. உங்களுக்கு என்ன மூட நம்பிக்கை ஞாபகத்துக்கு வருது, எந்த மூட நம்பிக்கைகளால நீங்க பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம சீரீஸ் பண்ணலாமா இல்ல பேய் படம் பண்ணலாமா இல்ல இங்கிலீஷ் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. பாய்.